ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். இன்னும் நம்மளோட யூனிக் ரங்கோலியன் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணனால நமக்கு சப்ஸ்கிரைப் ஆடட் உங்களுக்கு வரும். அடுத்தது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நிறையா கொடுத்துருப்பேன். கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செஞ்சு கொடுக்கலான்ற வீடியோவும் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சட்னி ரெசிபி தான். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி தோல் சீவி வச்சுக்கோங்க. நான் 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கும் போது நல்லா அதுவாக பண்ணட்டும். இந்த சட்னி நமக்கு க்ரீன் கலராக இருக்கும் இல்லையா, அதுக்காக கண்டிப்பாக காரத்துக்கு பச்சை மிளகா போடுங்க. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது கவனிச்சிங்கன்னா நமக்கு ஒரு ரெட் கலரில் ஒன்று, ஒயிட் கலரில் ஒன்று, சில சமயம் க்ரீன் கலர் சட்னியும் வைப்பாங்க. அதில் சில சமயம் கொத்தமல்லி தழை போடுவாங்க, சில சமயம் புதினா தழை போடுவாங்க. இப்போ நீங்கள் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு தான் நம்ம இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு நம்ம கொத்தமல்லி தழையை அதை மாதிரி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குதான் ரொம்ப கொத்தமல்லி தழை போட்ட பிறகு ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு சூடு கொடுத்தாலே போதும். அப்போ தான் நல்லா வாசனையாக அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும் சட்னி. ஆனால் நமக்கு அந்த வெங்காயம் வதங்கின சூடு இருக்கா, அப்படியே போட்டு அப்படியே லைட்டாக ஒரு இது பண்ணுங்க, வதக்குங்க. வதக்கி முடிச்சது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இதுமாதிரி கொத்தமல்லி துவையல் உங்களுக்கு ரெசிபி நான் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். 15 நாள் வெளியே இருந்தாலும் எப்படி கெட்டு போகாமல் அரைக்கணுன்றதையும் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி என்ன சட்னி அரைக்கிறதுன்னும் போது ஒரு நாள் இதை மாதிரி மாற்றி அரைச்சி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சா. இப்போ அதில் அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு அரை மூடி அளவு தேங்காயை அதில் போட்டுட்டு திருவி போட்டுருங்க. அப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்சுருந்தோம்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தாளிப்பு கொடுத்தா நமக்கு சுவையான சட்னி ரெசிபி ரெடியாக இருக்கும். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் குழிப்பணியாரத்துக்கு இந்த சட்னினா ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தாளிப்பு கொடுக்கும்போது ஒரு தடவை நெய்யில் தாளித்து பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இல்லை நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட இது தேங்காய் எண்ணெய் நெய்யில் தாளித்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம எப்பயும் ரீஃபண்ட் ஆயிலில் தாளித்தாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கொஞ்சம் சட்னி அரைக்கும் போது ரொம்ப மழைன்னு அரைக்காமல் லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பு இருக்கும்போதே அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நம்ம கொடக்கல்ல ஆட்டின ஃபீலிங் அந்த சட்னியில் இருக்கும். இப்போ பாருங்கள், தாளிப்பு கண்ணி வச்சு 1 ஸ்பூன் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நீங்கள் தாளித்து கொட்டிடுங்க. வேணால் கருவேப்பிலை போடலாம். இது மாதிரி தாளித்து கொட்டிட்டு ஒரு கிளறி எடுத்தால் சூப்பரான நமக்கு கொத்தமல்லி சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.